வணக்கம். நான் உங்கள் ஜெயா ராமகிருஷ்ணன். ருசிக்கலாம் வாங்க. தென்னிந்திய சமையல்லே ஒரு சுவையான ரொம்ப ஃபேமஸான உணவுன்னு சொன்னோம்னா பரோட்டா. அதில் நம்ம தமிழர்கள் புரோட்டா உணவுக்குனே தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். நானும் புரோட்டா ரசிகை தான். ஆனாலும் அளவாக சாப்பிட்டா ஆரோக்கியமானது. வருஷத்துக்கு ஒருக்க நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சந்தோஷமாக இருக்கும்ல. வாங்கி சாப்பிட்டோம்னா அதிகமாக இருக்குது, நிறைய பேருக்கு கொடுத்து சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சி வீட்டில் செய்யலான்னு நினச்சேன். ரொம்ப நல்லா வந்தது. உடனே நம்ம நண்பர்களுக்கு ஏன் செஞ்சு காமிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. மைதா மாவு வச்சு தான் செஞ்சேன். மைதா மாவு நல்லதில்லை தான், ஆனாலும் வருஷத்துக்கு ஒருக்க நம்ம ருசியாக ஆசையாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல. அதனால் நான் ஒரு 350 கிராம், இந்த கப்பில் 3 கப்பு எடுத்தேன். 350 கிராம் மைதா மாவு இருக்கும். அதில் 7 பரோட்டா வந்துச்சு. அப்படியே அதில் குழியை பறித்து தேவையான அளவு உப்பு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் மணமாக இருக்கும்ல, 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிருதுவாக இருக்கிறதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான், கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் அப்படியே கலக்கணும். மாவு பூரா உப்பு எண்ணெய் பால் நல்லா கலக்கணும். எல்லா பக்கமும் கலந்தால் தான் நமக்கு புரோட்டா ஒன்று எனக்கா சாஃப்டாக வரும். அங்கங்கே நின்றக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் திருப்பி குழியை பறித்து நான் 3 கப் எடுத்தேன். இப்போ தண்ணி 1.5 கப் ஊற்றிருக்கேன். அதுவே சரியான அளவாக இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றவே இல்லை. இதே அப்படியே மெதுவாக பக்குவமாக பிணையும் போது பாருங்கள் எந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு. இப்படித்தான் தெரியும். ஆனால் பாருங்களேன், நல்லா பக்குவம். அதாவது நம்ம பூரி மாதிரி கட்டியாக பிணையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கிளுகிளுன்னு இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். அதை நமக்கு ஏதாவது கோபம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் காமிக்கிற மாதிரி அப்படியே அமுக்கி குத்தி தேய்ச்சி உருட்டி அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சாஃப்ட்னஸ் வரும். அது மெதுவாக வரும். அப்படி ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமேலு 1 ஸ்பூன் எண்ணெய் தான், அதை காய விடாமல் அப்படி ஊற வச்சிடணும். ஈரத்துணி போட்டு எண்ணெயை மேலே தடவிட்டோமா, அவ்வளோ திருப்பி ஒரு உருட்டிட்டு ஈரத்துணி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ நான் 1 மணி நேரம் ஊற வச்சேன். அதாவது இந்த எலும்புச்சால்னா கொத்துக்கறி குழம்பு அதெல்லாம் வச்ச அந்த பூரி பரோட்டா சப்பாத்தி சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வருது. கடைசியாக கறி வாங்கும்போது கொஞ்சோண்டு எலும்பு இருக்குதுன்னு கொடுத்தாங்க. அப்படியே எலும்புச்சால்னா வச்ச உடனே வருஷத்துக்கு ஒருக்க தானே மைதா மாவில் பரோட்டா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே நானும் செஞ்சுட்டேன். நல்லா வந்ததும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு தோணுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சா, அந்த மாவை 7 உருண்டை அந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி காயாமல் இருக்கணுங்கிறக்கா இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் அப்படியே மேலே தடவிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் அடுப்பு மேட்டில் செய்வாங்க, இல்லது பூரி பலகையில் செய்வாங்க. நான் வீடு கட்டும் போது கடப்பக்கல் கொஞ்சோண்டு வெட்டினது மிச்சம் இருந்தது. சரி ஏதாவது ஆகும், உபயோகப்படும், எல்லாமே எதுக்காவது ஒரு இதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்கும் போது இன்றைக்கி யோசித்தேன், ஆஹா பெருசாக இழுத்தா நல்லது, அடுப்பு மேட்டில் நமக்கு இழுக்க வராது அப்படின்னு சொல்லி அதை கழுவிட்டு எடுத்தே பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குது. பார்க்கவே என்னோடய எண்ணெய் பாட்டில் அதில் தெரியுது. 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த ஊற வச்ச உருண்டையை எடுத்து அப்படியே அமுக்கி அப்படியே இழுத்தேன்னா அப்படியே பஞ்சாக இழுத்துச்சு. உண்மையிலே நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன் அல்லது ஆசைக்காக சொல்கிறேன்லாம் சொல்லலை. உண்மையிலே அது இழுக்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கல் முழுக்க நம்மளால் இது இந்த ஷேப்பில் தான் இழுக்கணும்னு கிடையாது. வட்டம் சதுரம் இல்லை நமக்கு கிளியாமல் வரணும் அப்படிலாம் கிடையாது. நல்லா கண்ணாடி கணக்காக இழுத்து விடணும். ஃபுல்லாக எங்கேயும் திக்காக இல்லாமல் இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் மேலே மைதா மாவு சும்மா லேசாக தூவி விட்டுறணும். அப்போ தான் அந்த புரோட்டா நமக்கு லேயராக வரும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோண்டு எண்ணெய், ட்ராப் ஆஃப் ஆயில் தான் செல்லும், நிறையெல்லாம் தேவையில்லை. அப்புறமேலு அந்த மல்டி லேயர் வர்றதுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் மடமடன்னு கீறி விடணும்.
நமக்கு தான் அடிக்க தெரியாது, வீச தெரியாது, பெரிய லெவலில் கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், புரோட்டா நல்லாயிருக்கும். தெரியாதவங்க கூட, அதாவது சமையல் பழகாதவங்க கூட ஈஸியாக செஞ்சுருவீங்க. பாருங்களேன், அது கீழேருந்து மேலே உருட்டலாம், இல்லை மேலேருந்து கீழே உருட்டலாம், இல்லை கீழே பாதி மேலே பாதி, எப்படியோ நமக்கு தேவை. அதாவது மல்டி லேயர் தான், அவ்வளோதான். ஒன்று சேர்ந்துருச்சா அப்படியே எல்லாத்தையும், அதாவது நிறைய ரிப்பனை வந்து கட்டி உருட்டின மாதிரி இருக்கும். அப்படியே அதை சுற்றிக்கிட்டே அப்படியே மெதுவாக நீளமாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி வட்டமாக சுற்றி வச்சிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன்னா இல்லையா? அதாவது அடிப்படையாக சமையல் தெரியாதவங்க கூட நம்ம வீட்டில் ஒரு எலும்புச்சால்னா, கொத்துக்கறி குழம்பு, இல்லை வெஜ்ஜு குருமா இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி 1/2 கிலோ மைதா மாவில் போட்டோம்னாலே நமக்கு 10 புரோட்டா வந்துடும். கடையில் போய் 2, 3 அப்படின்னு நிறைய விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஈஸியாக தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். நம்மளால் முடியாது என்ன இருக்குது? இல்லை, என்ன இருக்குது? நம்ம முயற்சி செய்ய செய்ய எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் செய்யணும், அப்படி ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எப்படி செஞ்சால் எளிமையாக இருக்கும். இது வந்து சமையலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் அப்படி தான். எப்படி செஞ்சால் எளிமையாக கடந்து போகலாமோ அப்படி பார்த்து செய்ய வேண்டியதான். இப்போ நமக்கு தேவை ருசி, அவ்வளோதான். மெலிசாக இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாவை லேசாக தூவிட்டு எண்ணெயை ட்ராப் ஆஃப் ஆயில் தான் ஊற்றிட்டு அப்படியே லேயராக கத்தியை வச்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் கீறி விடணும். அது ரொம்ப விரிவாக கோடு போடாமல், ரொம்ப நெருக்கியும் போடாமல், ஒரு அளவுக்கு இந்த மாதிரி போட்டு அப்படியே சுருட்டி எடுத்தோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரோட்டா வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்படி சுற்றி எடுத்த புரோட்டா மேலே திருப்பி ட்ராப் ஆஃப் ஆயில் ஊற்றி அதை சுருட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். நம்ம தோசைக்கல்லில் போடுற வரைக்கும், எல்லாத்தையும் இழுக்கிற வரைக்கும் காய விடாமல் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கணும். அவ்வளோதான். காஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராப்பாக ஆயிலை ஊற்றிட்டு கடைசி புரோட்டா போடுற வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு முடித்தா, இல்லை ஒரு ஆள் போடுறோம், ஒரு ஆள் இழுக்கிறோம், ஒரு ஆள் சுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது ஈஸியான வேலை தான், வேகமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரே ஆளே செய்யும் போது எல்லாத்தையும் இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து நம்ம சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப லேசாக தட்டாமல், அடை மாதிரி ரொம்ப கனமாக தட்டாமல் மீடியமாக தட்டி எடுத்துட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு முதல்ல ஹையில் வச்சிடணும். நல்லா தோசைக்கல் சூடு எண்ணோடனே அப்படியே புரோட்டாவை போட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமேலு எண்ணெய் அளவாக ஊற்றினாலே போதும். ஊற்றிட்டு ஆனால் பொறுமையாக வேக வைக்கணும் நம்ம. ஏன்னா மைதா மாவில் கொஞ்சம் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நல்லது. இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சே தட்டும் போது நமக்கு புரோட்டா வந்து ஈவனாக வந்துடும், அதாவது ஒரே மாதிரி திக்னஸில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம், அடுத்த பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம். முதல்ல ஒரு பக்கம் லைட்டாக எண்ணெய் பரபரன்னு ஊற்றிட்டு அடுத்த பக்கம் திருப்பும் போது பரபரன்னு எண்ணெய் ஊற்றிட்டு அது பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும். நீங்கள் ஜீனி போட்டிங்கன்னா நல்லா செவக்கும். நான் ஜீனி போடலை, வெறும் பால் மட்டும்தானே ஊற்றினேன். ஜீனி போட்டாலும் நல்லது தான், ஆனால் நான் போடலை, நல்லா தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் பொறுமையாக முதல்ல தான் ஹையில் வைக்கணும், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். மெதுவாக நான் சொன்னேன்ல, ஒரு பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி அடுத்த பக்கம் லேசாக எண்ணெயை ஊற்றிட்டு பொறுமையாக அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தோன்னா நம்ம கையாலே மல்டி லேயர் சாஃப்ட் பரோட்டா ரெடி. உங்களால் முடியும். நானே செய்யும் போது உங்களால் செய்ய முடியாதா? சமையலே தெரியலைனாலும் கவலை இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் இந்த மாதிரி செய்யும் போது அப்படி மல்டி லேயர் புரோட்டா. அதுக்கப்புறம் அதை வந்து 4 அடி, அதாவது 3 புரோட்டா 4 புரோட்டா சேர்ந்ததும் இந்த மாதிரி 4 அடி 5 அடி இங்கிட்டு அங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் அடித்தோன்னா பாருங்களேன் எப்படி வந்திருக்கு. அதாவது தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான, இதுக்கு ஒரு பட்டாளமே இருக்குது. புரோட்டா பிரியர்கள்னு தமிழ்நாட்டில் பட்டாளமே இருக்குது. அது இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அந்த பக்கம் பரவிடுச்சு.
மலேசியா இலங்கை போனாலும் பரோட்டா, நம்ம தமிழ்நாட்டு பரோட்டா வந்து நல்ல ஒரு பாப்புலரான உணவாக இருக்குது. இது வந்து நம்ம நாவை சுண்டி இழுக்கக்கூடிய சுவையில் இருக்கும். பார்த்தீங்களா எப்படி நூல் நூலாக வருதா? பார்க்க ஆசையாக தான் இருக்கும். இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டுக்கிறது நல்லது. நமக்கு முடியும், நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஆசைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இதை நைட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்க புரோட்டாவை அப்படி பிச்சு போட்டு முட்டை போட்டு கொத்தி சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். இப்போ எலுமிச்சால்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சால்னா வச்சுக்கிங்க, எதுனாலும் வச்சுக்கலாம். வெஜிடபிள் குருமா, காலிஃப்ளவர் குருமா, மீன் மேக்கர் குருமா, கொத்துக்கறி குழம்பு, கோழி குழம்பு. இப்போ நம்ம ஊற்ற போகிறது எலுமிச்சால்னா. கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது, கரெக்ட முடியல. நிறைய சால்னா ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ருசி அமோகமாக இருக்கும். நம்ம மட்டும் சாப்பிடாம நிறைய பேருக்கு கொடுத்து சாப்பிடலாம்ல, அதனால தான் வீட்டில் செஞ்சது. பாருங்களேன், அதுக்கு 2 கண் முட்டை ஹாஃப் பாயில் ஊற்றி தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா ஏதோ பெரிய ஆனந்தம், நமக்கு கிடைக்காத மகிழ்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். இது அளவோடு அந்த ஆனந்தத்தை கொண்டாடுவோம். அடிக்கடி எடுக்காமல் என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியம் காப்போம். நன்றி. டேக் கேர். பை பை. see you.